மற்றொன்றும் வேண்டா மனமே மதிளரங்கர். கற்றினம் மேய்த்த மற்றொன்றும் வேண்டா மதிளரங்கர். மதிளரங்கருக்கு பேர்ல தான் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. அரங்கரார் கற்றினம் மேய்த்த எந்தை. அரங்கனே கண்ணன்னு தொண்டரடிப்பொடியாழ்வார் சாதிக்கிறார், திருப்பாணாழ்வார் சாதிக்கிறார். அந்த கண்ணனேதான் ஆயனேதான் அரங்கன். அரங்கனுக்கு மாண்டாளுக்கும் தான் திருக்கல்யாணம் நடந்தது. ஆனால் அவனுக்காகவே 30 பாசரங்களை சமர்ப்பித்தாள் அரங்கநாதனுக்காக. இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. இது மற்றொரு தனியன். இந்த தனியனை பார்க்கறச்சே நமக்கு மறுபடியும் ஆச்சரியமா இருக்கும். இப்போதானே அரங்கநாதனுக்கு 30 பாசுரம்னு பாட்டோம், இப்போ என்ன வேங்கடவர்க்கு என்ன விதி? மறுபடியும் திருவேங்கடமாக எடுத்தேன்னா ஸ்ரீரங்கத்துக்கும் திருவேங்கடத்துக்கும் எப்பவும் போட்டி, ஆரோக்கியமான போட்டி இருந்துகிட்டே இருக்கும். கூட்டத்தில் பார்த்தா அந்த பெருமாள் ஜெயிச்சிருவர், பாட்டில் பார்த்தா இந்த பெருமாள் ஜெயிச்சிருவர். அதிகப்படியாக 10 ஆழ்வார்களும் பாடியிருக்காருன்னா 11 பாடும் பெருமாள் திருவரங்கநாதன் தான். இந்த ஒரு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடாமல் விட்டுட்டார். அவர் பாடியிருந்தார்னா திருவேங்கடமுடையானுக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கு 2 பேருக்கும் 10 ஆழ்வார் பாடியிருப்பார். 11 பாடும் பெருமாள்னு அரையர் சுவாமி கொண்டாடுவர். இது ஒரு அரையர் சுவாமி தப்பி போய் ஸ்ரீரங்கத்து அரையர் திருவேங்கடத்துக்கு போனார். அங்கே போய் அந்த பெருமாளை பாடச்சே 11 பாடும் பெருமாள்னார். பெருமாள் தடுத்தார். அதை இங்கே வந்து சொல்லாதையும், நீர் ஏதோ மனப்பாடத்தில் சொல்லிட்டு இருக்கீர் போல் இருக்கு, அதை அங்கே தான் சொல்லலாமே தவிர இங்கே சொல்ல முடியாது. அதை ஒரே ஒரு ஆழ்வார் தான் இல்லாமல் பண்ணிவிட்டார். அவர் பாடியிருந்தார்னா எனக்கு அந்த பெருமை கிடச்சிருக்கும்னார். அதை குறைதீர இங்கே என்ன இருக்கு பாருங்க. அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வடையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம். திருவேங்கடமுடையானிடத்திலே தான் ஆசைப்பட்டாள்னா அது இன்னைக்கு நடக்கிறதே. ஆண்டாள் பாடின ஓரொரு சொல்லும் அக்ஷர லட்சம் பெறும். இத்தனை கோணத்தில் இத்தனை அர்த்தங்கள் உள்ளதுங்கிறதே பெரியவாச்சான்ல சாதித்தார். அதுக்கு 3000 படி வியாக்கியானம்னு பேர். ஒரு படினா 32 எழுத்து, 3000 படினா 3032 எழுத்து இருக்குன்னு அர்த்தம். இது 3000 படி. அடுத்த அழகிய மணவாள பெருமாள் நயனார் பிள்ளை லோகாச்சாரியருடைய திருத்தம்பியார், அவர் 6000 படின்னு வியாக்கியானம் பண்ணினார். அப்போ 6032 எழுத்து. திருநாராயணபுரம் ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமி அவர் 2000 படி 4000 படின்னு 2 வியாக்கியானம் பண்ணார். அப்போ 2032 எழுத்து 4032 எழுத்து. எத்தனை வியாக்கியானம் ஆச்சு? 2000 படி 3000 படி 4000 படி 6000 படி. அத்தனை 32 எழுத்துக்கள் நம்ம இடத்துல இருக்குன்னா வாழ்நாள் இல்லை. இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் திருப்பாவை சொல்லிட்டு இருக்கலாம், அனுபவிச்சுன்னு தான் இருக்கலாம். தனுர்மாசம் மார்கழி மாதம் முழுக்க என்ன பண்ணணும்? சீக்கிரம் எழுந்திருந்து கோவிலுக்கு வரணும். சீக்கிரம் வந்துட்டா என்ன பட்டம் கிடைக்கும்னா, கண்ணன் சொன்ன மாதிரி யானிஷா சர்வபூதானாம் பட்டம் கிடைக்கும். இல்லை தூங்கிட்டே இருக்கோம்னா அப்போ சர்வபூத சப்தத்துக்குள்ளே வரணுமா சம்யமி சப்தத்துக்குள்ளே வரணுமான்னு பார்த்துக்க வேண்டியதுதான். சம்யமீன இந்திரியங்கள் அடக்கினவன், எல்லா ஜீவராசிகள்னா கண்ட அனுபவத்துக்கு போயிட்டு இருக்கிறவா. அப்போ ஏதேதோ அனுபவத்துக்கு செல்லாமல் இவ்வனுபவத்திலே நிற்க வேணும்னு தெரிவிக்கிறார். அப்போ அனாதி மாயா சுத்தகான்னு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறத போல கண்ணனும் தூங்க, சரி கண்ணனை முழிப்பிச்சு போம், அவரை விழித்தழச் செய்வோங்கிறதுக்காகத்தான் ஆண்டாள் அவனை எழுப்பினாள். எழுப்பி சங்கத்தமிழ் மாலை 30 பாசரங்களையும் பாடினாள். இந்த 30 பாசரங்களிலே எப்படி பிரித்து கொள்ளுகிறார்கள்? முதல் பாசரத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, முதல் 5 பாசரங்களுமே அவதாரிகை தான். ஆண்டாளால் கோவர்தனத்துக்கெல்லாம் போய் சேவிக்கிறதுக்கு முடியல, அது எங்கேயோ இருக்கு. அதனால தம் ஊரிலிருந்தே அனுகாரம் பண்ணுவதற்காக ஆரம்பித்தாள். அனுகாரம் முதிர்ந்து போயிற்று. இடநடை இடமுடை இடைப்பேச்சோடே நாம் மார்கழி நோன்பு நோற்போம்னு தொடங்கி, நோன்பு நோற்கணும்னா நோன்புக்குரிய காலம் வாய்க்கணும் இல்லையோ, நல்ல காலம் கிடைக்கணும். அந்த காலம் வந்ததுன்னா அதை முதல் பாசுரத்தாலே கொண்டாடிக்கிறாள். நமக்கு மார்கழி மாதம் வாய்த்ததே, இந்த உயர்ந்த பிரம்ம முகூர்த்தம் நமக்கு வாய்த்ததே, சத்தோத்தரமான காலம் வாய்த்ததே, சத்துவகுணம் வளர்ந்திருக்கிற காலம்தான் இந்த காலம் மார்கழி மாதம். ஏன்னா இதற்கு அடுத்தாற்போலே உத்தராயணம் பிறந்துருது பாருங்க. உத்தராயணம் தை மாதம் பிறந்ததுன்னா தேவர்களுக்கு பகல் பிறந்துதுன்னு அர்த்தம். அப்போ 6 மணி பகல்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பொழுதெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் தானே. 4 மணிலேருந்து 6 மணிங்கிறது பிரம்ம முகூர்த்தம். 6 மணி பகல்ங்கிறது தேவர்களுக்கு சொல்கிறேன். இப்போ தேவர்கள் காலக்கணக்கும்படி நம்முடைய உத்தராயணம் முழுக்க பகல், நம்முடைய தட்சிணாயணம் முழுக்க ராத்திரி. அப்போ உத்தராயணம் அடுத்த மாதம் தை மாதம் பிறக்க போகிறது. அப்போ இந்த பொழுது தேவர்களுக்கு என்னவா இருக்கணும்? அந்த கார்த்தால 4லேருந்து 6 பொழுதாக இருக்கணும் இல்லையோ. அதனால் அதுதான் பிரம்ம முகூர்த்தம். தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தம். அதே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம சீக்கிரம் எழுந்தோன்னு வச்சுங்க, அப்போ நமக்கும் பிரம்ம முகூர்த்தம். 2 பேரும் சேர்ந்து இப்போ பெருமாளை சேவிப்போமே. தேவர்களும் இதே சமயத்தில் எழுந்திருந்திருப்பா,
நானும் இதே சமயத்தில் எழுந்திருந்திருப்பேன். அதனால பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து இங்கு வந்து பெருமானை சேவித்து திருப்பாவை ஓதி தீர்த்த பிரசாதம் பெற்றுக்கிறதுங்கிறதை ரொம்ப நாட்களாக வைத்துள்ளார்கள். ஆக இந்த காலம் வாய்க்கணுமே, பிரம்ம முகூர்த்தம் வாய்த்ததேங்கிறதை ஆண்டாள் கொண்டாடுகிறாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்து ஏலோர் எம்பாவாய். இந்த எம்பாவாய் எம்பாவாய்ன்னு ஒரு பாசுரத்திலையும் வருது இல்லையோ. பாவாய்னா பொம்மை, பதுமை. கார்த்தியாயனி விரதத்துக்காக கோகுலத்தில் இருக்கிறவா பொம்மை பிடிச்சாலோ இல்லையோ, அதைத்தான் பாவாய் பாவாய்னு கூட்டு கொண்டிருக்கிறாள். அல்லது அடுத்த வீட்டு பெண் அழைக்கிறதும் பாவைன்னு அழைப்பதாக கொள்ளலாம். இன்னைக்கு இடம் இருக்கு அந்த இடத்துல. சீர்காட், ராம்காட், காத்தியாயனி காட் அப்படிங்கிறதெல்லாம் பிருந்தாவனம் கோகுலத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த காத்தியாயனி விரதத்தவர்கள் எங்கு அனுஷ்டித்தார்களோ அந்த இடத்தை இப்போ நாம் சேவித்துக் கொள்ளலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், பாசுரத்தினுடைய சொல்லர்த்தம் மட்டும் சொல்றேன், அனுபவிக்கிறது அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். மார்கழி திங்கள், திங்கள் மாசம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மதி நிலவு நிறைந்த பூர்ணச்சந்திரன் பௌர்ணமி திதி. மார்கழி மாசத்திலே பௌர்ணமி திதி கிடைத்ததே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். இதுதான் நன்னாள். எது நமக்கு நன்னாள்? என்று பிரம்மஜானம் ஏற்படுகிறதோ நன்னாள். என்னைக்கு உலக இன்பத்திலேந்து மாறி பகவானை நோக்கி ஈடுபடணும்னு கால் திசையை திருப்பினோமோ அன்று நன்னாள். சென்னாள் என்னாள் அந்நாள் உனதால் பிடித்தே சலக்கானேன்னு திருக்குடந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஏது அந்த நாளோ அந்த நாளைத்தான் பிரார்த்திக்கிறோம். மதி நிறைந்த நன்னாளால் ஆள் ஆச்சரியம். இப்படி ஒரு நாள் நமக்கு கிடைக்குமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர். தனியா ஆண்டாள் அனுபவிக்கிறது போகல, எல்லாரையும் கூப்பிடுகிறாள். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். அழகிய ஆபரணங்கள் சாத்தி கொண்டிருப்பவர்களே போதுவீர் வாருங்கோள். சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு குறவும் இல்லை. சீர் மல்குகிறது, ஆய்ப்பாடியிலே சீர் பெருகுகிறது. செல்வச் சிறுமியர்கள், நீங்கள்லாம் செல்வம் படைத்த சிறுமியர்கள். மற்ற பணச்செல்வம் அல்ல, கண்ணனாகிற செல்வமே நம்மிடையே தானே உள்ளான். செல்வச் சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். பெண்கள்லாம் நாங்கள் எதுக்காக வரணும்னு கேட்டார்கள். நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் நமக்கு கைங்கரியமாகிற பறையை தரப்போகிறார், வாருங்கோள். நாராயணன் எப்படிப்பட்டவன்? அவனை விளக்கு என்ன கூட இருந்த குழந்தைகள்லாம் கேட்கிறா. கூர்வேல் கொடுந்தொழிலன் நாராயணன். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபாலனுடைய மகன். கண்ணன் பிறந்து தொட்டில் கிடத்திற உடனே பக்கத்துல வேல் கம்பை வச்சுன்னு நந்தகோபாலன் நின்றே இருப்பான். எறும்பு வந்தா குத்துறதுக்கு. புலி வராது, சிங்கம் வராது. கண்ணனுடைய தொட்டிலுக்கு பக்கத்துல எறும்பு ஏதானும் வந்துருத்துனா அதை உடனே கொன்னுடணுங்கிறதுக்காக அவ்வளவு பரிவான் குழந்தை பேர்ல. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபாலனுக்கு குமாரனாய் யசோதை இளம் சிங்கம். நந்தகோபாலனிடத்துல குமரன்னு சொன்னா அடக்கமா இருக்கிறன்னு அர்த்தம். யசோதை இளம் சிங்கம்னு சொன்னா திமிருண்டு நிற்பர்னு அர்த்தம். அம்மா கூப்பிடுறச்சே யார் என்ன புகார் பண்ணாலும் அவ கேட்டுக்கவே மாட்டா. அதனால கவலைப்படாம நிற்பர். தாப்பனார்ட்ட அப்படி இல்லை, அவர் விசாரணை பண்ணுவார், நீ என்ன தப்பு பண்ணிட்டு. அதனால குமரனான்னு விடுவார். அதனால நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். ஏர் ஆர்ந்த கண்ணி, அழகிய கண்படைத்த யசோதையினுடைய இளம் சிங்கம். அவளுக்கு கண் எப்படி அழகாச்சுன்னா கண்ணனை பார்த்து பார்த்தே அழகாயிடுதான். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண். கண்ணனுடைய திருமேனி எப்படி இருக்கும்? கார்மேனி, கருத்த நீருண்ட கார்மேகத்தை போல இருக்கும். செங்கண், செவப்பு கண்கள் படைத்தவன். கதிர்மதியம் போல் முகத்தான், சூரியனைப் போலே சந்திரனைப் போலே கண்களும் சந்திரனைப் போன்ற முகமும் கொண்டவன். கதிர்மதியன் போல் முகத்தான் அவன் நாராயணன். நாராயணனே மோட்சத்தை கொடுக்க வல்லவன், கைங்கேற்றத்தை கொடுக்க வல்லவன் அவன் ஒருவனே நாராயணனே. அவன் மற்ற எதையும் பிரார்த்திக்காமல் மற்ற எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்காமல் கொடுக்கிறான். யாருக்கு கொடுப்பன்? நமக்கே. யார் ஒருத்தன் சரணாகதனோ பிரபன்னனோ அந்த அதிகாரிக்கே கொடுக்கிறான். பகவானைத் தவிர மற்றொரு உபாயமில்லை, பகவானைத் தவிர மற்றொரு புருஷார்த்தமில்லை. என்னை எவன் நினைக்கிறானோ உறுதி கொண்டிருக்கிறானோ அவனைத்தான் நாம்னு சொல்லிட்டார். நமக்கே பறை கைங்கேற்றமாகிற புருஷார்த்தத்தை தருவான்.